ஹலோ மக்களே. ஸ்டில்னஸ் அப்படின்ற வார்த்தை எனக்கு திரும்ப சமீபத்தில் ரீஇன்ட்ரடியூஸ் ஆச்சு. ரீஇன்ட்ரடியூசிங் ஃபஹத் ஃபாசில் அப்படின்ற மாதிரி ரீஇன்ட்ரடியூசிங் ஸ்டில்னஸ் அப்படின்றது தான் நான் இந்த பாட்காஸ்ட்டில் பேசணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம். என்னென்னா, வழக்கம் போல் எப்போவும் எல்லோருக்கும் இந்த டிஜிட்டல் யுகத்தில் இருக்கிற அதே பிரச்சனை தான். மொபைலை நான் ரொம்ப அடிக்டிவாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு எனக்கே தோண ஆரம்பிச்சிது ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி. ஸோ வழக்கமாக என்ன பண்ணுவோம், எப்படி மொபைல் அடிக்ஷன் எடுத்துறதுன்னு தேடி படிப்போம். யூடியூப்பில் ஒரு கேஸ் ஸ்டடி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி வழக்கமான ட்ராவலில் போகும்போது சில விஷயங்கள் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் குறைக்க முடியுது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதை நான் தனியாக சொல்கிறேன். அது நம்ம டிஜிட்டல் டீடாக்ஸ் அப்படின்னு நம்ம தனியாக பேசலாம். பட் அதை பண்ணிகிட்டு இருக்கும்போது அதையும் மீறி அதில் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாலும் அதையும் மீறி சில மணி நேரங்கள் நான் ஃபோன் யூஸ் பண்ணுறேன். அதில் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா இம்பல்சிவாக என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்ற மாதிரி எடுத்து பார்த்த நிமிஷங்களாக தான் இருக்குது. இப்போ 3 மணி நேரன்றது எப்படி இருக்குன்னா 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 3 மினிட்ஸ் அப்படின்ற இடைவெளிகளில் நான் பயன்படுத்தியிருக்கேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இப்போ எதுவுமே இல்லாமல், சிந்திக்கவும் எதுவுமே இல்லாமல், பேசவும் எதுவுமே இல்லாமல் ஒரு சூழலில் நம்ம உட்காந்துருக்கும் போது அதை நம்மளால் எம்ப்ரேஸ் பண்ண முடியல. அந்த சூழலுக்கு பேர் தான், அந்த சூழலை எம்ப்ரேஸ் பண்ணுற நிகழ்வுக்கு பேர் தான் ஸ்டில்னஸ் அப்படின்னு நான் தேடும் போது எனக்கு கிடச்சிது. பொதுவாக ஸ்டில்னஸ்க்கான கிளாசிக்கான எக்ஸாம்பிள் இல்லை டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்னா, அமைதியாக உட்காந்துருக்கிறது, நகராமல் இருக்கிறது. நகராமை அப்படின்றது தான் ஸ்டில்னஸோட அப்படியே தமிழாக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஃபிசிக்கலி நகராமல் உட்காந்துருக்கிறது அப்படின்றது. பட் ஆனால் இங்கே நாம் பேசுகிற ஸ்டில்னஸ் அப்படின்றது உங்களோட மனதளவில் நீங்கள் நகராமல் உட்காந்துருக்கிறது அப்படின்றது. எதை பற்றியுமே சிந்திக்காமல் நகராமல் நம்மளால் உட்காந்துருக்க வேண்டிய சூழல் தானாகவே வாழ்க்கையில் உருவாகுது. தினசரி சொல்கிறேன் நான். தினசரி நீங்கள் முழிச்சிட்ருக்க ஒரு 12-13 நேரத்தில் நம்ம எதுவுமே யோசிக்காமல் உட்கார வேண்டிய அக்கரன்சஸ் அங்கங்கே நடக்குது. ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ. பட் அது என்ன, எதுக்கு நடக்குது, அந்த மாதிரி எதுவுமே தெரியாமல், அதை நம்மளால் எம்ப்ரேஸ் பண்ண முடியாமல், ஓகே என்னால் சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு மொபைல் எடுத்து நோண்டுறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த மொபைல் அடிக்ஷனை ஒரு ஓரமாக வச்சுருவோம். பட் இந்த ஸ்டில்னஸ் நமக்கு தேவையா தேவையில்லையா, எதுக்கு இது வருது அப்படின்ற மாதிரி யோசித்தோம்னா, நம்ம உண்மையிலேயே நமக்கு அதிகமான ஸ்டில்னஸ் வருதுன்னா, நிறைய நேரங்களில் எதுவுமே யோசிக்காமல் எதுவுமே சிந்திக்காமல் நம்ம உட்காந்துருக்கோன்னா நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும் அப்படின்னு எனக்கு தோணுது. வாழ்க்கையில் நீங்கள் அவ்வளவு ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அப்போ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் அந்த ஸ்டில்னஸை வர வைக்கிறதுக்கும் அந்த ஸ்டில்னஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் தேடி படிக்கிறேன். ஓகே, அப்போ நமக்கு ஸ்டில்னஸ் அடிக்கடி வருது அப்படின்னா அது நல்ல விஷயம் தானே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணி நான் அதை பற்றி படிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ அதில் மேஜராக எல்லோரும் சொல்லியிருந்த விஷயங்கள் என்னென்னா மெடிடேஷன். மெடிடேஷன்னா நீங்கள் உடனே ஒரு கபோர்டை திறந்து அதில் ஒரு 10 ஃபோட்டோவை வச்சு சாமி கும்பிட்றதை பற்றியோ அதை பற்றி நான் பேசலை. இங்கே இருக்கிற மெடிடேஷனில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, வோக்கல் ஒலின்னு ஒரு பாட்காஸ்ட் இருக்கும், விஜய் வரதராஜ் அவரோடது. அவர் அடிக்கடி அதில் சொல்லுவார் என்னென்னா, மெடிடேஷன்றதை நம்ம பாதி பேர் பண்ணாததுக்கான காரணம் என்னவாக இருக்குன்னா, அது ஒரு ரிலீஜியன் சார்ந்ததா இல்லை ஒரு கடவுள் சார்ந்ததாக தான் ப்ராக்டிஸ் பண்ணப்பட்டுருக்கு அப்படின்றது தான் அவர் அடிக்கடி சொல்லுவார். அதை நான் யோசித்து பார்க்கும்போது எனக்கு ஆமாம்ல அப்படின்ற மாதிரி தோணுது. அவங்கவுங்களுக்கு நம்பிக்கை இருக்கிற மதத்தின் மேலேயோ அவங்கவுங்களுக்கு நம்பிக்கை கடவுளின் மேலேயோ தன்னோட பாரத்தை இறக்குற இடம் தான் மெடிடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாம் பேசுகிற மெடிடேஷன் அது கிடையாது. பேசிக்காக ஸ்டில்னஸை தான் நான் மெடிடேஷன் சொல்கிறேன். கண்ணை மூடியோ கண்ணை திறந்தோ ஒரு 10 நிமிஷம் நம்மளால் எதுவுமே சிந்திக்காமல் டெய்லி உட்கார முடியுது அப்படின்னா
வாழ்க்கை உங்கள் முகத்தில் நிஜமாகவே நீ இப்போ ஸ்டில்லாக தான் இருந்தாகணுன்ற ஒரு மொமெண்ட்டை தூக்கி எறியும் இல்லையா? உனக்கு சிந்திக்க எதுவும் இல்லைடா அப்படின்னும் போது அதை நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும். அதுக்கு நேர்மாறாக இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணாததுனால நமக்கு சிந்திக்கவும் எதுவும் இல்லை, செய்யவும் எதுவும் இல்லை அப்படின்னு வரும்போது நம்ம பேனிக் ஆகிறோம், பயப்படுறோம். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்ம பயப்படுறோம். அதுபோக இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சரில் ஒரு கட்டமைப்பு உருவாயிருக்கு. சும்மா இருந்தாலே பாவம், சும்மா இருக்கக்கூடாது நீங்கள் அப்படின்ற மாதிரி. நான் எதுக்குமே பயன் இல்லாமல் சும்மா இருக்கிறவனுங்களை சப்போர்ட் பண்ணி இதை நான் பேசலை. அவங்கெல்லாம் பாத்தியாப்பா ஸ்டில்னஸாக நாங்கள் இருக்கோம், அதுதான வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு தூக்கிட்டு வராதிங்க. அதை பற்றி நான் பேசலை. நீங்கள் ரொம்ப நல்ல வாழ்ந்துட்டுருக்க ஒரு வாழ்க்கை உங்களுக்கு பரிசாக கொடுக்குற இந்த நகராமையை மனதளவில் நீங்கள் எங்கேயும் நகர வேண்டாம். உட்காந்து சாதாரணமாக வெறும் எதிரில் தெரிகிற வெறும் நிகழ்வுகளை பார்த்துக்கிட்டு சும்மா உட்காந்துருங்க, எந்த விதமான எமோஷனும் இல்லாமல். அப்படின்ற ஒரு சூழல் நமக்கு ஒரு 2 நிமிஷம் வருதுனாலே அதுக்கு நம்ம எவ்வளோ சந்தோஷப்படணும். நம்ம வாழ்க்கை அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்குது, எதை பற்றின கவலைகளும் இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்க முடியுது. அப்போது இந்த மாதிரி நிகழ்வுகளை நம்ம இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர்லேருந்து உங்களை நீங்கள் பிஸியாகவே வச்சுக்கோங்க, அப்போ தான் நீங்கள் முன்னேறுறீங்க, அப்போ தான் நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்ற அந்த சோஷியல் ஸ்ட்ரக்சரோட பொருத்தி பார்க்குறத முதல்ல அவாய்ட் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் எம்ப்ரேசிங் ஸ்டில்னஸ் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ முதல்ல உங்களுக்கு அந்த கில்ட்டினஸ் இருக்குது, ஐயோ நம்ம சும்மா உட்காந்துருக்கக்கூடாது அப்படின்னு இருக்குன்னா அதை தூக்கி ஒரு ஓரமாக போடுங்க. அப்போ தான் இந்த மொமெண்ட்டை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கு அடுத்தது நம்ம முன்னாடியே சொல்லிவிட்டு கட்டான மாதிரி ஒரு 10 நிமிஷத்தை நீங்களாகவே தினமும் உருவாக்கிக்கோங்கன்ற. ஒருவேளை உங்களுக்கு வாழ்க்கை இந்த ஸ்டில்னஸை கொடுக்கல, உங்களுடைய வாழ்வு முறையில் இது இல்லை அப்படின்னா நீங்களே உருவாக்கிக்கோங்க. இதை எப்படி பார்க்கலான்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சிரிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வடிவேல் காமெடியோ விவேக் காமெடியோ நீங்கள் போட்டு ஆதித்யா சேனல்லையோ சிரிப்பொலிலையோ பார்த்து சிரிக்கிறது இல்லையா? அது இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகள்னால உங்களுக்கு அந்த சிரிப்பு வரல. ஏதோ ஒரு ட்ராமாவை பார்க்குறீங்க, ஏதோ ஒரு காமெடி சீன் பார்க்குறீங்க, அது மூலமாக உங்களுக்கு சிரிப்பு வருது, நீங்கள் சிரிக்கிறீங்கல்ல, அது தப்பாக தெரியல உங்களுக்கு. அப்படின்னா நீங்களே நகராமல் மனசில் எதுவுமே யோசிக்காமல் சாதாரணமாக உட்காந்துருக்க மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டை உருவாக்கிறதுல எந்த தப்பும் இல்லை இல்லையா? அதுக்கு நீங்கள் என்ன பேர் வேணால் வச்சுக்கோங்க. மெடிடேஷன் வச்சுக்கோங்க, தியானம்னு வச்சுக்கோங்க, தவம்னு வச்சுக்கோங்க, இல்லை உள்ளலலா அப்படின்னு உங்களுக்கு என்ன பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுதான் எனக்கு 2வது பாயிண்ட்டாக தோணுச்சு. இதெல்லாம் நான் பண்ணலை, பட் முயற்சி பண்ணணும் அப்படின்னு தோணுது எனக்கு. என்னென்னா இது நான் வேறு ஒன்று தேடி போய் இது எனக்கு கையில் கிடச்சிது. நான் ரொம்ப சாதாரணமாக உட்காந்து யோசித்து பார்க்கும்போது, ஆமாம்ல, என்னோடய வாழ்க்கையில் எனக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 5 நிமிஷமாக வேறு தருணங்களில் ஒரு 10-15 முறையாவது இந்த ஸ்டில்னஸ் வருது. அப்போ நான் அதை நான் செரிஷ் பண்ணி சந்தோஷப்படுறதை விட்டுட்டு அதை எப்படி ஃபில் பண்ணலாம், அதில் நான் என்ன பண்ணலாம், அந்த 5 நிமிஷத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். இந்த செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்லாம் இருக்குல்ல, அது திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த, ஒரு பேட்டர்ன் ஆஃப் புக் இருக்குது, எல்லா புக்கும் இல்லை, திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கும். உங்களுடைய எல்லா மணித்துளிகளையும் நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக பயன்படுத்தியே ஆகணும் அப்படின்றது. அது சரி தப்பு நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. பட் இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்க விஷயத்தில் அதை நம்ம ஓரம் தள்ளிடலாம் அப்படின்னு தோணுது. 3வது பாயிண்ட்டு அதுதான். என்னென்னா, உங்களுடைய எல்லா மணித்துளிகளையும் நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக பயன்படுத்தி ஆகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்கள் நகராமல் உட்காந்துருக்கிறதுமே வாழ்கிறது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸ்டில்னஸ் இஸ் பார்ட் ஆஃப் த லிவிங். எப்படி நீங்கள் விளையாடுறதோ, தூங்குறதோ, சாப்பிட்றதோ, வேலை பார்க்குறதோ உங்கள் வாழ்க்கையோட ஒரு பகுதின்னு நீங்கள் நம்புகிறீங்களோ, அதே மாதிரி நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது அப்படின்றதும் வாழ்க்கையோட ஒரு பகுதி தான். நீங்கள் எதையும் மிஸ் பண்ணிடல அப்படின்றத நீங்கள் யூ ஹேவ் டு மேக் பீஸ் வித் தட் பாயிண்ட். அது உங்களுக்குள்ளே நீங்கள் அதை இன்டர்னலைஸ் பண்ணி
நான் சும்மா உக்காந்துருக்கிறதுனால நான் எதையுமே மிஸ் பண்ணிடல அப்படின்றத நீங்கள் நம்பணும், நானும் நம்பணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப கான்ட்ரடிக்டிவாக இருக்கிற விஷயம் இதுதான். இந்த ஸ்டில்னஸை பற்றி பேசும்போதோ இல்லை படிக்கும் போதோ, இப்போ நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லிட்டேன், பட் இதை நான் பண்ணணும்னு முயற்சி பண்ணும்போது ஒரு வாட்டியும் எனக்கு கான்ட்ரடிக்டிங்காக இருக்கிற விஷயம் என்னென்னா, நான் எப்போவுமே சொல்லுவேன், நமக்கு வந்து ரொம்ப கம்மியான கம்மின்னு கூட சொல்ல முடியாது, இதை லிமிட்டடான டைம் தான் நம்ம வாழ போகிறோம் அப்படின்றது தான் இந்த லைஃபோட பியூட்டி. அதுதான்டா சிலபஸே, மொத்தம் 5 லெசன் இருக்குது, 5 லெசன்லேருந்து ஒரு 10 மார்க் வரும் அப்படின்றது தெரிஞ்சு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி, இதில் வந்து ஏதோ ஒரு இடத்துல இது எண்ட் ஆகிடும் அப்படின்றத தெரிஞ்சு தான் நம்ம வாழ்கிறோம். அப்படின்னா அப்போ வந்து நம்ம இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணிடவே கூடாதுல்ல அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும் எனக்கு. நீங்கள் எதுவுமே பண்ணாமல் சோம்பேறியாக படுத்து கிடக்கீங்க அப்படின்னா அது நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எங்கே போய் எதையாவது பாருங்கள், சோம்பேறியானா குறைந்தபட்சமாக ஒரு மனிதர்கள்ட்ட போய் பேசுறதுன்னு இருக்குல்ல, அதை கூட பண்ணாத சோம்பேறிகளை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போது நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க, உங்களுக்கு தேவையானதை பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களை சுற்றி ஒரு சின்ன கூட்டம் இருக்குது, ஒரு சார்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு சோஷியல் செட்டப் இருக்குது. அப்படின்னாலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று கட்டமைச்சிட்டிங்க அப்படின்றது தான் பொருள். அது சரியோ தவறோ அதை நீங்கள் இன்டர்னலைஸ் பண்ணிக்கோங்க, யோசிச்சுக்கோங்க. அது தனிப்பட்ட ஒவ்வொருத்தவங்களோட தனிப்பட்ட விஷயம். பட் அதை மீறி உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னு நான் இந்த ஸ்டில்னஸ் இன்றைக்கி நினைக்கிறேன். இதை பற்றி நம்ம ஏன் யோசிக்கவே இல்லை அப்படின்னு கூட எனக்கு இதை பற்றி படிக்க இப்போ ஒரு 10 டேஸாக இதை பற்றி படிச்சுட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதை பற்றி படிக்க எனக்கு தோணுச்சு, இந்த பர்ஸ்பெக்டிவில் நான் ஸ்டில்னஸையோ நகராமையோ இவ்வளோ நாள் பார்க்கவே இல்லை அப்படின்றதே எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. ஸோ சம்மரைஸ் பண்ணணும், மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா, முதல் விஷயம், உங்களுக்கு வாழ்க்கை தினசரி ஸ்டில்னஸ் நீங்கள் சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படணும். ரெண்டாவது, எப்போவுமே பிஸியாக இருக்கிறது தான் உங்களுடைய முன்னேற்றத்துக்கான வழி அப்படின்னு இந்த சமூகம் சொல்லி கொடுத்துருக்க விஷயத்தை நீங்கள் இந்த உணர்வோடு பொருத்தி பார்க்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அந்த விதியை நீங்கள் விலக்கிடலாம். மூணாவது, ஸ்டில்னஸ்ன்றது உங்களுக்கு ஒரு வேளை உருவாகவே இல்லை அப்படின்னா, எப்படி நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக மற்ற உணர்வுகளை உருவாக்கிக்கிறீங்களோ அதே மாதிரி மெடிடேஷன் மூலமாக ஒரு 10 நிமிஷமாவது இந்த சும்மா இருக்கிறத உருவாக்கிக்கோங்க. மனதளவுலையும் உடல் அளவுலையும் உங்களால் ஒரு 10 நிமிஷம் சும்மா இருக்க மாதிரியான ஒரு உணர்வை நிகழ்வை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கிக்கோங்க. நாலாவது, எல்லா மணித்துளிகளையும் பயன்படுத்தி வாழ்ந்தே ஆகணும் அப்படின்றது சரிதான். ஆனால் நீங்கள் சும்மா இருக்கிற இந்த ஸ்டில்னஸ், உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கிஃப்டாக கிடச்சிருக்க இந்த ஸ்டில்னஸ் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதி தான் அப்படின்னு நம்புங்க. அஞ்சாவது, இது வாழ்க்கையோட மிகப்பெரிய கிஃப்ட். ஹியூமர் எப்படி ஒரு பெரிய கிஃப்டோ நம்ம வாழ்கிறதுக்கு, அந்த அளவுக்கு ஸ்டில்னஸும் ஒரு பெரிய கிஃப்ட். இதைத்தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அந்த ஹியூமர் பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, அதை பற்றி அடுத்த பாட்காஸ்ட்டில் நம்ம பேசுவோம். ஹியூமர் ஏன் பெரிய கிஃப்ட் நமக்கு அப்படின்றது. இவ்வளோ தூரம் இந்த பாட்காஸ்ட்டை பார்த்துருக்கீங்க அப்படின்னா, மக்களே ப்ளீஸ் இதை வந்து உங்களோட நண்பர்களுக்கும் உங்களுடைய சுற்று இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸ்பாட்டிஃபைல ஃபாலோன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரேட்டிங் மறக்காமல் கொடுத்துட்டு போயிடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்து நம்மளோட பாட்காஸ்ட்டை அடுத்தடுத்ததுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் மறக்காமல் பண்ணிவிடுங்க. இது ஒரு ரெக்வஸ்ட்டாக கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். மறுபடியும் மற்றும் ஒரு பாட்காஸ்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி மக்களே.